ஆண்டவரின் நாமத்தை கொண்டு சொல்கிறேன். என்று இந்த ராத்திரி வேளையில் உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சபையை, பாஸ்டராக இருந்தால் உங்கள் சபையை, உங்கள் குடும்பத்தை, நீங்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலே ஆசீர்வாதிப்பாராக. நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார், ஒரு வாக்குவாதத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால் சங்கீதம் 128 முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதுதான் அவர் சொன்னதை. இதே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட். அவர் என்ன பொண்ணும் பொருளும் நகை வெள்ளி ஒன்றும் கேட்கல, அவர் பணம் கேட்கல. அவர் என்ன கேட்டார்? எனக்கு பயந்து என் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 2வது வசனம் சொல்லுது, உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். அதை நம்ம உபயோகிக்கிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாங்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! என் அன்பின் பரலோக பிதாவினிடமிருந்து வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எண்ணில் அடங்கா ஆசீர்வாதங்கள். அதை நம்ம எண்ணி முடியாது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அவர் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்வோமா? பெற்றுக்கொள்கிறோமா? அவரை நாம் அவர் வழிகளில் நடக்கிறோமா? பயந்து நடக்கிறோமா? அவர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் பொருந்தும். நம்மளை நாமே அறிந்து கொள்ள வேண்டும். என்னை நானே சோதித்து அறியணும். நான் அதற்கு ஆசீர்வாதம் பெறக்கூடிய யோக்கியனா? அவர் சமூகத்தில் முழங்கால் இட்டு கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய யோக்கியம் எனக்கு இருக்கா? நிறைய பேருக்காக ஜெயிப்பாங்க, நிறைய பப்ளிக் பார்க்குறதுக்காக வேண்டி சத்தம் போட்டு ஜெயிப்பாங்க. பெரிய பெரிய மேடைகள்லாம் மேடை அதிரும், அவ்வளவு சத்தம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மத்தியில். அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? சொல்ல முடியுமா உங்களால்? ப்ராமிஸ் சொல்லுங்க. அந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள், 5 லட்சம் 6 லட்சம் ஜனங்கள் கூடியிருக்கிற மக்களில் ஊழியக்காரங்க சுவிசேஷம் சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? தயவு செய்து என் ஜனங்களே, என் சகோதர சகோதரியே, என் குழந்தைகளே, வசனத்தை முதல் தியானிப்போம். வசனம்தான் மெயின். வெறும் வசனத்தையே பிடிச்சு கொண்டு போனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரியே, வசனம் தேவை. தினமும் நீங்கள் வசனம் வாசிக்கணும், கண்டிப்பாக வாசிக்கணும். அந்த தினம் அந்த வசனத்திலே போகக்கூடாது. அந்த வசனத்தின்படி, அந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு அர்த்தத்தையும் ரகசியத்தையும் புரிந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய கிரியை, அவருடைய வசனம், அவர் நமக்காக என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், இதை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கணும். அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். எப்படி என்றால், யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்னப்பையும் பண்ணும், விடுதலையாக. நாம் முதல்ல சத்தியத்தை அறியணும். நாம் அறிந்திருக்கோமா? சத்தியம் என்றால் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு ஊழியக்காரங்க, நான் எந்த ஊழியக்காரன் எனக்கு பகை கிடையாது, எல்லா சகோதரர்கள் தான். உண்மையே சொல்கிறேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். யார் தயவு செய்து ஆண்டவரின் நாமத்தை கொண்டு இந்த பைபிளை கையில் வச்சு நான் சொல்கிறேன். ஐயா, அப்படி கிடையாது. என்னை தவறாக நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். அது நினைத்தாலும் அது உங்களுக்கு தான் நஷ்டம். நான் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆண்டவர் வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர் வசனத்தின்படி பைபிளில் கை வைத்து நான் சொல்லுகிறேன். சாட்சியாக ஆண்டவரை என் இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக வைத்து நான் சொல்லுகிறேன். என்னில் வருந்து வாயில் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் தேவ தூதனுடைய வார்த்தையாக இருக்கும். என் சொந்த வார்த்தையாக இருக்காது. என் இருதயத்திலிருந்து நான் எடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் மூலியமாக வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். என் அன்பு ஜனங்களே, விசுவாசிங்க.
நீங்கள் என்னைய விசுவாசிங்க, என்னுடைய பேக்ரவுண்டை விசுவாசிங்க. முதல்ல நான் பாவத்தில் பிடியில் இருந்தேன், சகத்தில் கிடந்தேன். எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன். ஒளிவு மரவு கிடையாது. சீட்டு விளையாடுவேன், லட்ச ரூபாய் கொண்டு சீட்டு விளையாடுவேன், சாராயம் குடிப்பேன், சிகரெட்டு ஒரு நாளைக்கு 2 பாக்கெட்டு 3 பாக்கெட்டு, குட்கா, அது இது எல்லா பாவத்தையும் செய்யாத பாவமே கிடையாது ஐயா. இந்த நேரத்தில் இந்த ராத்திரி வேலையில் ஆண்டவர் சமூகத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் நான் எனக்கு பெருமை காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாதுண்ணா. நான் ஒரு ஜீரோ. என்ன ஆண்டவர் ஹீரோவை மாற்றினார். ஒருத்தர் கேட்பார் கிடையாது எனக்கு. இப்போ இன்றைக்கி எல்லாம் பெரிய பெரிய இடத்துலேருந்து வளைப்பு வருது. எங்கள் பீசப் சென்னையிலேருந்து, ஆம்பத்தூர்லேருந்து, பெரிய தமிழ்நாட்டுக்கு 2வது இடத்துல இருக்கும் பீசப் ஜெய்சிங். அவர் பேர் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ஜெய்சிங். அந்த மாதிரிப்பட்டவர் என்னுடைய இந்த வீடியோவை பார்த்து ஆண்டவருடைய செய்தியை கேட்டு அதிசயங்களை கிரியைகளை பார்த்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டார்கள். நான் பிளேனில் டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க, ரிட்டன் டிக்கெட்டு. இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஹோட்டலில் புக்கிங் பண்ணி கொடுத்தாங்க. பெரிய பெரிய இடத்துல, ஹாலில், சர்ச்சில், ஒன்லி பீசப் மீட்டிங், பாஸ்டர் பீசப், வேறு யாரும் கிடையாது. 2000 ஜனங்களுக்கு மத்தியில், பீசப் மத்தியில் இந்த அடியனை கொண்டு பேச வச்சார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய அற்புதம் செய்யும் ஆண்டவர் பார்த்தீங்களா? நான் ஜீரோவாக இருந்தேன், அவ்வளோ பெரிய 2000 பீசப் பாஸ்டர் மத்தியில் ஒரு காசுக்கும் பரவாதையாரா என்னைய கொண்டு ஆண்டவர் அந்த இடத்துல எல்லாத்தையும் விட இடத்துல உட்கார வச்சுருக்காங்கய்யா. பின்னாடியும் கிடையாது. ஆண்டவர் வசனத்தில் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும், எதை விசேஷத்துக்கு போனாலும், எந்த ஒரு சர்ச்சுக்கு போனாலும் முதல் ஸ்தானத்தை விரும்பி உட்காராத. யாராவது ஒருத்தர் உன்னை விட பெரிய அதிகாரி யாராவது வந்தால், ஊழியக்காரர் வந்தால், பாஸ்டர் வந்தால், உன்னை தயவு செய்து ஐயா நீங்கள் பின்னாடி உட்காருங்க, இவருக்கு இடம் கொடுங்க அப்படின்னு நம்மளை நிற்க வச்சுருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஒரு பிரச்சனை இல்லை, இவரை விட இவர் பெரிய ஆள்னு நினைக்கிறேன், அதான் இந்த ஆளை பின்னாடி உட்கார சொல்கிறாங்க. நமக்கு என்ன மரியாதை இருக்குங்க? ஆண்டவர் சொல்கிறத படி நாம் கேட்கணும். முதல்ல நீ பின்னாடி உட்காருங்க. ஆண்டவர் கிருபை இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஊழியக்காரன் அந்த பெரிய அதிகாரியை கொண்டே என்னை கையை பிடிச்சு முன்னாடி உட்கார வைப்பாங்க. ஆமென் லூயா, ஆமென் லூயா. இந்த சம்பவம் உண்மை, சத்தியமான சம்பவம். தாராவிலா ஃபாதர் பெர்க்மாஸ், பிரதர் தினகரன், இவங்க எல்லா மீட்டிங்கெல்லாம் நான் கண்டிப்பாக போய் அட்டென்ட் பண்ணுவேன். ஒரு நாள் ஃபாதர் பெர்க்மாஸ் மீட்டிங்கில் அபுதாயா பேங்க் தாராவி சொல்கிறேன் உங்களுக்கு, 90 ஃபீட் ரோட்டில் மேலே மாடியில் கன்வென்ஷன் மீட்டிங் வச்சுருந்தாங்க. நான் போன உடனே பெரிய கூட்டம் ஜனங்கள். அது ஃபாதர் பெர்க்மாஸ்னா கேட்க வேணும், சென்னையிலேருந்து வந்திருக்கிறாருன்னா அவர் வந்து பாட்டு, ஜபத்தோட்ட ஜபகீதங்கள் பாட்டு தான், நிறைய பாட்டு. 6 மாதத்துக்கு ஒவ்வொரு சிடி எடுத்துப்பார், நல்ல நல்ல பாட்டு. அந்த பாட்டை கேட்டே நான் கண்ணீர் வடித்து நான் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு வந்தேன் ஐயா. இன்னும் நான் பொய் சொல்லலை. அவருடைய பாட்டு, ஒவ்வொரு பாட்டும் வசனத்தை பைபிள் உள்ள வசனத்தை வச்சு தான் அவர் பாட்டு எழுதுவார். அந்த பாட்டு தான் பாடுவார். ஒரு சொட்டு கண்ணீர் வரும். அந்த இடத்துல நிறைய அழுதுருக்கேன் நான். அப்போ அது எப்படி தெரியுமா? முதல்ல கேசெட்டு, 25 ரூபா ஒரு கேசெட் டேப் ரெக்கார்டு, அது கொண்டு தாராவியில் தான் இருக்கும். நாங்கள் இருக்கிறது காந்தவெளியில், ரொம்ப தூரம், 1.5 மணி நேரம் ஆகும். கேசெட் வாங்க அங்கே போயிடுவேன். புதுசாக கேசெட் ரிலீஸ் ஆனால் உடனே போயிடுவேன். போய் கேசெட் வாங்கிட்டு வந்து டேப் ரெக்கார்டில் போட்டு பாட்டு கேட்பேன். கேட்கறது மட்டும் கிடையாதுயா, அவர் பாடுவார். அந்த பாட்டை அவர் கூட சேர்ந்து நானும் பாடுவேன். அல்லேலூயா, பாடுவேன், அவர் கூடயே சேர்ந்து பாடுவேன். இப்போ கடைசியில் இன்றைக்கி என்னென்னா, அந்த அந்த பாட்டு புஸ்தகத்தை படிக்கவே வேண்டாம். படிக்கிறதுக்கு முதலே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய இருதயத்தில் டேப் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கேன். இருதயத்தில் முதல்ல வெளியே தான் ரேடியோ டேப் ரெக்கார்டில் பழையபடி அது கேட்டு என் இருதயத்தில் பதிந்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு பாட்டும் நல்ல இனிமையான பாட்டு. அந்த பாட்டிலேயே என்ன மயக்கம் உண்டாயிட்டு ஒரு பைத்தியக்காரனாக ஆண்டவர் நாமத்தை கொண்டு சொல்கிறாங்க.
பைத்தியம் பிடிச்சி போச்சு எனக்கு. எங்கே பஸ்ஸில் போவேன் பப்ளிக் எதுக்க, அப்போ அதே பாட்டு தமிழில் பாட்டுறியா, ஹிந்தி மராட்டிக்காரங்க இருக்கேன், அவங்க என்ன நினைக்காங்களோ எனக்கு தெரியாது. நானும் பாட்டில் படிச்சுக்கிட்டே இருப்பேன் பக்கத்தில் உட்கார்ந்து. ட்ரெயினில் போனாலும் அதே பாட்டு, பிளேனில் போனாலும் பாட்டு, பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட பேசுவேன் ஆண்டவரை பற்றி. நிறைய நான் என்னுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஜெபிக்கன்னா இந்த ஃபோன் நம்பரில் கொடுங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை பிளேனில் சொல்லியிருக்கேன், ஆட்டோவில் சொல்லியிருக்கேன், பஸ்ஸில், ட்ரெயினில், எங்கே போனாலுமே ஆண்டவரின் நாமத்தை சொல்லாமல் போகவே மாட்டேன். அவருடைய கிரியை, அவருடைய அற்புதங்களை பற்றி நான் எடுத்து சொல்லாமல் எங்கேயும் நான் போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்னா ஆண்டவர் என்னை இந்த இடத்துல வச்சுருக்காருன்னா அது இன்னும் சொல்லதுக்கு நேரம் கிடையாது. பார்த்துக்கிங்க, பெரிய அற்புதம்னா பெரிய அற்புதம். அந்த மாதிரி அற்புதத்தை இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறாரு, இனி மேலும் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் எனக்கு. இன்றைக்கும் இப்பவும் செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆக கடவுள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மார்க்கு சாப்டர் 9:23 ஒரு மகனை தகப்பன் கூட்டு வராரு. இந்த எங்கே ஒரு ஊமை பிடித்த ஆவி அந்த மகனை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அவன் எங்கே போனாலுமே அவன் நிறைய தள்ளி கீழே விழுந்துருவான். அப்போ இன்னொன்று தண்ணியை பார்த்தா தண்ணியில் விழ பார்ப்பான், அப்போ நெருப்பில் பார்த்து நெருப்பில் விழ பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு மகனை, வாலிப மகனை ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு வந்தார் தகப்பன். அப்போ ஆண்டவர்கிட்ட கூட்டு வர்றதுக்கு முதலே சிஷ்யரிடம் கூப்பிட்டு வந்தார். அப்போ சிஷ்யரால் முடியலை அந்த பிசாசை வரட்ட. கடைசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தார். இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சொன்னார், ஐயா ஆண்டவரே, இதோ என் மகன் ஊமை பிடித்த ஆவியவனை பிடிச்சிருக்கு. தண்ணியில் பார்த்தா விழுதான், நெருப்பில் விழுதான், நுரை தள்ளி கீழே விழுந்துருந்தான். உம்மால் கூடுமானா தயவு செய்து என் மகனை குணமாக்கும் ஐயா, உம்மால் கூடுமானால் குணமாக்குங்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? 23வது வசனம் 23 மார்க்கு சாப்டர் 9:23 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லார், நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பைபிளில் நம்ம எத்தனை வசனங்கள் நம்ம வாசித்தாலும் எதிர்கள் ஜெபத்துக்காக வேண்டி வராங்க. அப்போ இவர் ஒரே கேள்வி தான் கேட்குறாரு. எத்தனை இடத்துல நீ பாருங்கள், நீ விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சுகமாக்கியது. இதுதான் நம்ம பார்ப்போம். நம்ம அந்த தகப்பங்கிட்ட என்ன சொன்னார்? ஒரே ஒரு கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா உன் மகன் சுகமாகுவான் என்று. அப்பொழுது அது நடுங்கி கண்ணீரோடு அழுது, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறப்பா, என்னுடைய அவ்விசுவாசத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, விசுவாசியாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று கதறி அழுதார். அந்த இடத்துல நிறைய கூட்டம் ஜனங்கள் பெருகிவிட்டார்கள் இவருடைய அழுவை சத்தத்தை கேட்டு. அப்போ ஆண்டவர் அந்த ஊமைய பிசாசை, ஏய் ஊமைய பிசாசே, இந்த சரீரத்திலிருந்து போவெளியா, இன்னும் நீ பிரவேசியாத என்றவர், நான் உனக்கு கட்டளை இடுகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது அப்படியே பிறண்டு உருண்டு அப்படி போயிட்டு அந்த ஆவி. ஆண்டவர் பார்த்தீங்களா என்ன சொன்னார்னா, உங்கள்கிட்ட இதான் சொல்கிறேன் ஐயா, விசுவாசம் வேணும் ஐயா, நீங்களும் விசுவாசிங்க. ஆண்டவர் எல்லாருக்குமே அந்த விசுவாச ஆவியை கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஜேற்றல்வான எல்லாருக்கும் இதயத்திலும் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் எல்லார் இடத்துலையும் கூடியிருக்கார். ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் நம்ம விட்டுருந்தோம். பரிசுத்த ஆவி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது? திருட முடியாது, பொய் சொல்ல முடியாது, விபச்சாரம் பண்ண முடியாது. இப்போ நிறைய அந்த பாவங்களில் இந்த சாராயம் குடிக்க முடியாது, சிகரெட்டு குடிக்க முடியாது, இந்தந்த மாதிரி தவறுகளை செய்ய முடியாது. அதனால் வேண்டி நிறைய பேர் பயப்படுதாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள பயப்படுதாங்க. இந்த பயம் இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஐயா நான் பாவி, என்னுடைய பாவத்தை மன்னியும், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று கதறி அழுது முழங்கால் படிட்டு நீங்கள் ஒரு தடவை ஜெபித்து பாருங்கள். ஐ ப்ராமிஸ் ஜீசஸ் நேம், ஆண்டவரின் நாமத்தினால ஆணையிட்டு சொல்லுகிறேன், ஒரு தவிர கண்ணீரோடு முழு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பதில் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ப்ராமிஸாக சொல்லுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பதில் உண்டு. பரலோகத்தில் இருந்து உடனே இறங்கி வந்து தான் ஆகணும் அவர். ஏன்னா கண்ணீரை காண்கிற தேவன். உண்மையாக நீங்கள் அழுது ஜெபித்தீர்களானால் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் உண்டு. அதான் ஆண்டவர் என்ன, எங்கள் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் நான் இருப்பேன், உங்களை ஆசீர்வாதிக்கணும். எந்த புஸ்தகத்துலேயும், அது பைபிளில் எந்த ஒரு வசனத்துலேயும் அதிகாரத்துலேயும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நோ இம்பாசிபிள். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் ஜெபிக்கிறார்களோ
அவர்கள் மத்தியில் நான் வந்து அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். மற்றொன்று, 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்களானால் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அவருடைய ஜெபத்தை நான் கேட்பேன். இதுதான் ஆண்டவருடைய பதில். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும் ஐயா. ஒருமனப்பட்டு ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தந்து தாகணும். இந்த அடியன் இந்த வயசில் 74 வயசு ஓடிக்கொண்டு இருக்க, ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, சக்தி கிடையாது, பலவீனமற்றவன் தான். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பலத்தை ஆண்டவர் கழுகு போல் பலத்தை கொடுக்குறாரு. குதித்து ஓட இந்த மாதிரி பலம் வந்துருது எனக்கு. அது எங்கேருந்து தான் வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அடுத்து ஜெபிக்கும்போது, ஆண்டவரே அங்கே எங்கே இருந்து இல்லை, கல்கட்டா எங்கே இருக்குயா, நான் பாம்பேயில் இருக்கேன், கல்கட்டா எங்கே இருக்குது, உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்குது, குஜராத் எங்கே இருக்குது, நிறைய இடத்துல வந்து தமிழ்நாடு எங்கே இருக்குது, திருநெல்வேலி அடிக்கடி போவேன். இந்த களக்காடு என்ற ஊரில் சடைமான்குளத்தில் நிறைய அற்புதம் ஆண்டவருக்கு அடிக்கடி செய்வார். அந்த இடத்துல நிறைய பிசாசுகளை, மரண பிடியில் உள்ளவங்களை நிறைய ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார் ஐயா. இந்த அடியனை போட்டு அவர்கள் வெறும் டிக்கெட் மாத்திரம் கொடுத்துருவாங்க. டிக்கெட் இருக்கிறதுக்கு இடம், டிக்கெட் வேணும் நமக்கு, வேறு காணிக்கையெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஐயா. எனக்கு அதெல்லாம் பணம் பிசாசு கிடையாது நம்மக்கிட்ட. ஏதாவது கொடுத்தா தான் நான் வாங்கிடுவேன், தவிர எனக்கு இவ்வளோ தான் வேணும்னு அந்த இது கிடையாது. வேறு பேச மாட்டேன். ஏதோ வண்டி செலவு கொடுத்தா ட்ராவலிங் கஷ்டப்பட்டவங்ககிட்ட அதுவும் வாங்க மாட்டேன். நிறைய பேர் 1000 1000 கொடுப்பாங்க, நான் வாங்கவே மாட்டேன். ஒரு ஊழியத்துக்காக என்னைய கொடுப்பாங்க. பிச்சு செய்தி கொடுத்துருக்க வேண்டிய ஒவ்வொரு ஊழியக்காரர் பம்பாயிலே என்னைய கூப்பிட்டாங்க. ஒரு நாள் செய்தி கொடுத்தேன். கடைசியில் முடித்த பிறகு என் கையில் ஒரு 500 ரூபா தாள் அப்படி சுருட்டி மடக்கி என் கையில் அந்த ஊழியக்காரர் கொடுத்தாரு. சத்தியமாக சொல்கிறேன், பெருமை கிடையாது, அப்படி நான் எண்ணி பார்க்கல. அப்படியே நான் கையில் வாங்கி ஆசீர்வாதம் கொடுத்து அதே பணத்தை அப்படியே காணிக்கையில் போட்டேன். குறைஞ்சது 10,000 இருக்கும்னு நினைக்கிறேன். 5000 5000 நான் எண்ணல, ஒரு இதை குறிப்பிட்டது, அது ஆண்டது தான் தெரியும். ஆனால் அப்படியே நான் கொடுத்துட்டேன் ஐயா. பார்த்தீங்களா, பணம் ஆசை கிடையாது, பிசாசு கொண்டு வந்துடுவான். இன்றைக்கி 10,000 நம்ம வாங்கினோம், நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போனால் யாரும் ஊழியக்காரன் கொடுத்தா ஒரு ஆசை வந்துடும். ஆமேன், ஹல்லேலூயா, ப்ராமிஸ் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல 10,000 கொடுத்தா வந்து 20-30,000 கிடைக்குமே அப்படின்னு ஒரு பண ஆசை வந்துடும். பிசாசு அந்த இடத்துல நம்மளை இறக்கிடுவான். இப்போ நான் சென்னையில் சொன்னேன், கன்வென்ஷன் மீட்டிங் 3 நாள் 6 நாள் வேறு ஒரு 3 இடத்துலையும் கூப்பிட்டு போனாங்க. நிறையா அற்புதம் ஆண்டவர் செஞ்சார். முடவன் வீடியோவை பாருங்கள். உண்மை, ரியலி ப்ராமிஸ் ஜீசஸ் நேம், ஆண்டவர் நாமத்தை கொண்டு தான் ப்ராமிஸ் வைக்கிறேன். முடவன் வீல் சேரில் தூக்கிட்டு வந்தாங்க, தாயின் தகப்பனும். போகும்போது நடந்து போனேன், கையை பிடிச்சி நான் நடத்தி கொண்டு போட்டு போனேன். பார்த்தீங்களா, வீடியோ பாருங்கள், அனுப்புகிறவங்களுக்கு நல்லா பாருங்கள். உண்மையில் ஒரு 65 வயசு அம்மா, ஒரு சகோதரி 65 வயசான அம்மா, சிறு வயசுலேருந்தே காது கேட்காது, கண்ணும் தெரியாது, 2 காதும் கேட்காது, 2 கண்ணும் தெரியாது. அப்போ அந்த இடத்துல என்னை கூப்பிட்டு வந்தாங்க, அந்த என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அம்மா காதில் கையை வச்சு 1 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். காதில் ஒரு கையை வச்சு ஒரு காதில் சத்தம் போட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தேன். உடனே 2 காதும் திறக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ப்ராமிஸ். ஆண்டவர் நாமத்தை கொண்டு சொல்லுங்க ஐயா, உயிருள்ள தேவனுடைய நாமத்தை கொண்டு. அப்படி போய் சொன்னால் சாம்பலாயிருவேன் ஐயா, எரிந்து நாசமாயிருவேன் ஐயா. எனக்கு ஒன்றும் இல்லை, பணம் ஆசை கிடையாது. இன்னும் சொல்கிறேன்ல ஐயா, எனக்கு ஆண்டவர் தான் வேணும். ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போகணும், அதான் எனக்கு ஒரே ஆசை ஐயா. பண ஆசை கிடையாது. இன்னமும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பண ஆசை யாராவது இந்த ஊழியக்காரனை கூப்பிட்டா எனக்கு கொடுக்கணுமா வைக்கணுமா, அந்த ஆசையே வேண்டாம். அந்த இதே ஆன்லைனில் இப்போ இந்த என்னுடைய நம்பரை வாங்கிடுங்க, பார்த்துக்கிடுங்க. ஆன்லைனில் ஃபோன் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஆண்டவர் ஆன்லைனில் போய் விடுதலை தருகிறாரு. அமெரிக்காவில் ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறாரு. குவைட்டில், பஹ்ரைனில், பாகிஸ்தானில் ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறாரு. ஒரு மகளுக்கு நிறைய வருஷமாக குழந்தை இல்லை, சேவம் பண்ண ஆண்டவர் நாமத்தினால விசுவாசிக்கிறேன். அது அந்நிய ஜாதிக்காரங்க தெரியும், பாகிஸ்தானில் யாருன்னு. ஒரு வாலிபா மகா, அந்த கணவன் மனைவி 2 பேருமே சொன்னாங்க. உங்களுக்கு அனுப்புகிற வீடியோ பார்த்துக்கிடுங்க. இது ஒரு ஸ்டோரி கிடையாது, பொய்யான வார்த்தை கிடையாது. விசுவாசிக்கிறாயா, உனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் நல்ல டெலிவரியில் உனக்கு தருவார், நார்மல் டெலிவரி. அதே மாதிரி அந்த வருஷத்துலேயே ஒரு நல்ல அழகான ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார்.
அந்த மாதிரி நிறைய பேர் 34 பேருக்கு ஆண்டவருக்கு குழந்தை கொடுத்துருக்காரு ஐயா. 34 பேர் எண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட எல்லாம் வீடியோ இருக்குது, விட்னஸ். நான் வாயால் சொன்னது நிறைய பேர் போய் பேசுகிறவங்க நிறைய பெருகிட்டாங்க. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அங்கே அற்புதம் நடந்தது, இங்கே அற்புதம் நடந்தது. அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது, அந்த இதே கிடையாது. யாரும் கேள்வி கேட்கணுன்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்புதேன். அவங்க மூலியமாக நீங்கள் கேட்டுக்கலாம். நான் எத்தனை அற்புதம் ஆண்டவர் செஞ்சாரோ அவங்க மூலியமாக அவர் வாயிலிருந்து, அவங்க வாயிலிருந்தே சாட்சி சொல்லணும். இல்லைன்னா நான் எப்போவுமே சாட்சி சொல்ல மாட்டேன், அடுத்தவங்களுக்காக வேண்டி அவங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி ஊழியம் என்னுடைய ஊழியம். நிறைய பேர் இது ஏதோ தவறான்னு நினைக்கிறாங்க. இந்த ஊழியக்காரன் கையை வச்சோன்னா அப்படியாவது இப்படியாவது, அது நிறைய பேர் கிண்டல் கூட அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சக்தி கிடையாது. பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எப்படி அந்த மாதிரி வரம் தருவார்? எப்படி வரம் கிடைக்கும்? நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் சொல்லுவேன் ஏசுக்கிறது நாமத்தை அப்பால போக சாத்தான போகுமா? அது உங்களை பிடிச்சி வச்சிடும். ஆண்டவர் உண்மையிலே நிறைய அப்போஸ்தலரில் பார்த்துக்கலாம். எனக்கு நேரம் கிடையாது, முடிஞ்ச அளவு சொன்னேன். அப்போஸ்தலர் நடுவில் பேதுரு ஒரு பிசாசை துரத்துறாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால போய்விடு அப்படின்னு. அதை பார்த்து சில பேர் பார்த்தாங்க, என்னடா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பால போனால் அது போயிடுது அப்படின்னு. இவங்க 7 பேர் சேர்ந்து ஒரு பிசாசு பிடிச்சவங்ககிட்ட போய் இயேசுவின் நாமத்தினாலே அப்பால போ சாத்தானே உனக்கு கட்டளை இடுகிறேன்னு அவங்க சொல்ல, அந்த பிசாசு சொல்ல, இயேசுவை பற்றி எனக்கு தெரியும், பவுலை பற்றி எனக்கு தெரியும், பேதுரை பற்றி எனக்கு தெரியும், நீ யார் அப்படின்னு துணியெல்லாம் காலட்டி 7 பேரையும் நிறுவனமாக்கி அடித்து உதச்சி அனுப்பிட்டு அந்த பிசாசு. இப்படித்தான் நிறைய பேர் இப்போ நடுங்குதாங்க. ஒவ்வொரு இந்த கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்க தரிசிகள் இப்போ பிசாசின் நாமத்தை கொண்டே நடுங்குறாங்க, பயப்படுத்தாங்க. பிசாசுக்கிட்ட பேச முடியாது, ஜெபத்துலேயும் பிசாசை பேர் எடுக்க முடியாது. ஏன்னா அட்டாக் பண்ணிடுவான் அவனை. அந்த ஊழியக்காரன் இல்லை, வீட்டில் குடும்பத்தில் பிள்ளைகளை மகனை அட்டாக் பண்ணிடுவான். நடந்துக்கிட்டு இருக்கு. ஜாக்கிரதை. நிறைய பேர் பொய் சொல்ல ஊழியக்காரங்க, நிறைய பேர் தீர்க்க தரிசனம், பொய் தீர்க்க தரிசனம். ரொம்ப ஜாக்கிரதை. நேரம் நெருங்கி விட்டது, ஆண்டவர் சமூகம் நெருங்கி விட்டது. நம்ம எதுவும் சொல்லணும், பேசணும், ஜெபிக்கணும்னு, வசனத்தை சொல்லணும்னு ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவ மட்டும் ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கணும். இந்த கள்ள வசனம் போதிக்கிறவங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க. அதெல்லாம் முடிஞ்சது, இன்னும் உனக்கு கிடையாது, நேரம் கிடையாது. ஆண்டவர் கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதிப்பாராக. வாங்க ஜெபம் பண்ணுவோம்.